சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தின் பணிகள் குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாநகராட்சி மைய கூட்ட அரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநகராட்சி பகுதியில் குடிநீர் வழங்குவது குறித்து தொடர்ந்து கண்காணித்திடவும், குடிநீர் குழாய் உடைப்பு உள்ளிட்ட தவிர்க்க முடியாத காரணங்களால் குடிநீர் வழங்கிட தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அதனை விரைவில் சீரமைத்து குடிநீர் வழங்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. சேலம் மாநகராட்சியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தற்போது உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் நாள் ஒன்றுக்கு 147 MLT குடிநீர் தேவைப்படுகிறது. அதற்காக நாகவல்லி குடிநீர் திட்டம் மற்றும் சேலம் மாநகராட்சி தனி குடிநீர் திட்டம் மூலம் காவிரி நீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோடைக்காலம் துவங்குவதால் மாநகர பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் மாநகராட்சி அதிகாரிகளுடன் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியதாக அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார்.